நான் இனிமே பொழைக்கவே மாட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு நான் சாகத்தான் நியாயம். என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணாத, என்ன அப்படியே விட்டுருங்க. எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்கவே, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் தேனை பார்க்கணும். அவளை உடனே வர சொல்லு. சக்தி, உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தென்னரசு விஷம் குடிச்ச விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லு. அப்பா உடனே ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லு. டேய் டேய் தென்னரசு ஏன்டா இப்படி பண்ண? டேய் ஹாஸ்பிடலுக்கு போறடா தென்னரசு. டேய் உனக்கு ஒண்ணும் ஆகாது தென்னரசு. என்ன மாமா, காபி போட்டு கொடுமா. இது போட்டு வரேன் மாமா. மாமா போன கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். இதை எடுத்துட்டு மாமா, சக்தி தான் ஃபோன் பண்றா. சொல்லு சக்தி. மாமா, 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு வண்டி மோதிச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த வண்டிக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவனை சும்மா விடாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். அவன் அமிச்சது வேற யாரும் இல்ல, தென்னரசு தான். என்னமா சொல்ற? ஆமா மாமா, அந்த தென்னரசு தான் என் மேல இருக்கிற கோவத்துல என்ன கொல்றதுக்கு அவன் அனுப்பியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் வேலுவும் தென்னரசு வீட்டுக்கு போனோம். ஆனா தென்னரசு விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு மாமா. தென்னரசு விஷத்தை குடிச்சிட்டானா? ஆமா மாமா. ஐயோ மாமா, அவன் உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிருக்க மாட்டாமா? உங்களுக்கு பயந்து ஏதாவது டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்ல மாமா, அவர் நிஜமாவே குடிச்சிட்டாரு. அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ, முதல்ல அவனை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்கம்மா. சரிங்க மாமா, நானும் வேலுவும் அவர் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துறோம். நீங்க எல்லாரும் உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க மாமா. சரிம்மா. என்ன மாமா, என்னாச்சு? தென்னரசு உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிட்டானா? ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, சக்தி மேல வண்டி இடிச்சது தென்னரசு ஆள்தானா?